நீயும் இந்திய, நானும் இந்திய, நீனும் இந்து, நீனும் முஸ்லிம், நீனும் கிறிஸ்துவன், நானும் இந்து, நானும் முஸ்லிம், நானும் கிறிஸ்துவன். ஆக நாம ரெண்டு பேரும் இவ்வளவு விடயங்களில் ஒற்றுமையாக இருக்கின்ற போது என்ன சொல்றான்? தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உறவர்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லல, நாங்கள் தமிழனுக்கு தண்ணி தர மாட்டோம் என்று என்ன சொல்றான்? இன பிரச்சனையை கொண்டு வர்றான். இது காவிரி நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, கன்னடனுக்கும் தமிழனுக்குமான இன பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துகின்றான். இன பிரச்சனையில தொடர்ச்சியாக தமிழனை தோற்கடிச்சது யாரு? அதைதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்தான்? தமிழனை தொடர்ச்சியாக தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றான். மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழ் இன விரோத போக்கு அவர்களுக்கு இருக்கிறது. கன்னடனுக்கு என்ன இருக்கு? கன்னட இன வெறி இருக்கு. கன்னட இன வெறி இருக்கிறதுனாலதான் தன்னோட கன்னடன் அப்படின்னு உணர்றதுனாலதான் சாதி மத அரசியல் பேதமற்று அவன் என்ன ஒண்ணா நிக்கிறான். இங்க நம்ம எப்படி இருக்கா? எல்லாரும் நீங்களையும் ஒரு திராவிட மாஸ்க மாட்டிட்டு இருக்கோம். எதை மாட்டிட்டு இருக்கா? எல்லாம் நம்ம மாமன், மச்சான், அண்ணன், அக்கா, தங்கச்சி, சித்தப்பன், பெரியப்பன் தான். எந்த பக்கம் நிக்கிறவன்? தமிழனுக்கு எதிராக நிக்கிறவன் கூட நம்ம சொந்தக்கார ரத்த பந்தம். ஆனா ஒன்னே வித்தியாசம் என்னது? மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கான். என்ன மாஸ்க்? திராவிட மாஸ்க் போட்டிருக்கான். டேய், அந்த மாஸ்க கலட்டிட்டுங்கடா, அந்த மாஸ்க கலட்டிட்டு வா. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. 11 ஆண்டு கால காவிரி நீர் நதிநீர் சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு யாருக்கிட்ட இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு தமிழன் கைகளிலும் இருக்கிறது. அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, வாக்காக இருக்கிறது. உனது வாக்கை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து எனது அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சரா உட்கார வச்ச அப்படின்னு சொன்னா கண்ணீர்தான் இருந்துருவானா? கண்ணீர்தான் இருந்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வரி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா வரி கொடுக்கிறது நாங்க ஏண்டா கொடுத்துட்டு இருக்கோம்? இந்தியாவிலேயே அதிகம் வரி கொடுப்பது நாங்கள் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்காரன் தான் கொடுக்கிறான். நீ எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தா கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டேன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தை மதிக்கலங்க. கொஞ்சம் கூட வெக்கமான இல்லைங்க. உச்ச நீதிமன்றம், இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பை கர்நாடகாரன் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன செஞ்சிருக்கணும்? சௌரேந்திர குமார் ஹல்கர் என்ன செஞ்சிருக்கணும்? உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார்கள் என்று அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கணும். ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்திருக்கணுமா இல்லையா? மானங்கட்ட இந்திய அரசு, உச்ச நீதிமன்றமே, உன்னை பார்த்து நாங்க தமிழர்கள் கேட்கின்றோம். நீ எதுக்கு இருக்கிற வீணா? உன்னை ஒருத்தர் கேவலப்படுத்துறா, உன்னுடைய சட்டத்தை தூக்கி போட்டு காலில் மிதிக்கிறா. கேட்க இந்த நாட்டில் இந்த நாடுகள் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு உச்ச நீதிமன்றம்? என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு உச்ச நீதிமன்றம்? என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு ஆட்சி அதிகாரம்? என்னத்துக்கு கல்தர் தலைமையில ஒரு காவேரி மேலாண்மை வாரியம் இன்னும் மயிர்களை கேட்கிறேன்? என்னத்துக்கு? அதனால இந்த அன்பான தமிழகத்துல வாழ்றேன். இன்னொரு நாகப்பட்டினத்துல ஒரு சம்பவம். ராஜேந்திரன் ஒரு விவசாயி இறந்துட்டாரு. எப்படி இறந்தாரு தெரியுமா? ஐயா ஸ்டாலின் போய் தண்ணி திறந்து விட்டாருன்னா ஜூன் மாசம் தண்ணி வந்து குறுவை பயிரெல்லாம் விளங்குன்னு சொல்லி நடவு நட்டுட்டாரு. தண்ணி வரல. ஒரு 5 ஏக்கர் நிலம் கருகி போச்சு. திரும்ப தண்ணி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. சரி, இந்த கருகி கிடக்கிற இந்த விவசாயத்தை அப்படியே மடக்கி டிராக்டரை விட்டு உழுது திரும்ப விவசாயம் செய்யலாம்னு ஊதிட்டு இருந்தாரு. அன்பான உறவுகளை, பெற்ற பிள்ளையை உயிரோடு புதைக்கிற மாதிரி, பெற்ற பிள்ளையை உயிரோடு புதைக்கிற மாதிரி விவசாயியா இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். விவசாயியா இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். களபறிப்பது பறிக்கிற போது கூட அந்த நெற்பயிர்ல தன் கால் பட்டு விடாமல் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போவான். அப்படி போற அந்த விவசாயி கண்ணு முன்னாடி தான் நட்டு முழங்கால் உயரத்துக்கு பார்த்த அந்த பயிர்கள், செத்துக் கொண்டிருந்த அந்த பயிர்களை மடக்கி
இன்றைக்கு டிராக்டர் உணவும் போது தாங்க முடியாமல் ஒரு தாயை போல கதறி கதறி அந்த வரப்பை சுத்தி சுத்தி நடந்து வந்து நெஞ்ச புடிச்சிட்டு வயல்ல விழுந்து செத்து போயிட்டாண்டா. என் தமிழ் பிள்ளைகளே, விவசாய சின்னத்தை தூக்கி நிற்கிறோம். ஒரு விவசாயியை நம்ம தலைவனாக ஏற்றி நிற்கிறோம். அவன் செந்தமிழன் சீனான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தா காவிரி நதிநீர் சிக்கலுக்கு தீர்வு வரும். ஆகவே ஒரே ஒரு தீர்வுதான், அண்ணனை முதலமைச்சராக மாற்ற வேண்டும். நம் முன்னே கண்ணுன்னே இறந்து கொண்டிருக்கிற நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்காக நாம் தொடர்ச்சியாக களத்திலே உழைக்க வேண்டும். உறங்காதே, உண்ணாதே. அண்ணனை 2026 வெல்ல வைப்பது என்றே நோக்கு. அதுதான்